நம்மோடு தற்போது அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் அதனுடைய செயலாளர் சகோதரி ராணி அவர்களை நான் திருச்சியிலிருந்து வரவேற்கிறேன். அம்மா வணக்கம். ராணி அம்மா, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியினூட உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய போராட்டத்திற்கான அடிப்படை தார்மீக உரிமைகள், இதை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ராணி, உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய அங்கன்வாடி ஊழியர்களுக்கு? அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் நாங்கள் அனைவருமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களையும், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அந்த மாதிரி கேடரில் தான் பெரும்பாலுமான ஊழியர்களை எடுக்கிறாங்க உதவி. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் ரொம்பவும் 7,700 ஃபிக்ஸ் பண்ணி இந்த அரசாங்கம் வழங்கிட்டு இருக்குது. நாங்கள் நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த கால ஆட்சியின் போது 2021 காத்திருப்பு போராட்டம் ஒன்று நடத்திட்டு இருந்தோம். இதே மாதிரி தேர்தல் கால நேரத்துல லாஸ்ட்ல அப்ப தற்போது இருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நீங்கள் இந்த ஆட்சியில் கேட்பது வேஸ்ட், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களை பணி நிரந்தரம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி 313 எங்களுடைய கோரிக்கையை நான் தருவதாக கூறியிருந்தார். ஆனால் 4.5 ஆண்டு காலமாக நாங்களும் பல கட்டமாக போராடி கேட்டுக்கொண்டே இருந்தோம். எந்த ஒரு போராட்டத்திற்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. பெண்களாகி எங்களை ஏமாற்றுகிறார்களா என்னவென்றும் தெரியவில்லை. ஆனால் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் ஒரு பணி செய்யறோம் நாங்க. இதுல நாங்க நல்லா இருந்தா, எங்க குடும்பம் நல்லா இருந்தா தானே ஒரு வளமான தமிழகத்தையோ இந்தியாவையோ நாங்கள் உருவாக்க முடியும். நாங்கள் கருவில் இருக்கிற குழந்தையிலிருந்து 6 வயது குழந்தை வரைக்கும் நாங்கள் பராமரிக்கிறோம். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செய்யற அத்தனை சேவைகளையும் அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம். ஒரு வேலை கூட கிடையாது. இப்ப தற்போது இருக்கும் எலெக்ஷன் வேலை கூட பிஎல்ஓன்ற பேர்ல எஸ்ஐஆர் பணி முதற்கொண்டு நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி எல்லா விதமான வேலையும் எங்ககிட்ட சுமத்திட்டு குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுத்து எங்களை மிகவும் வன்மையாக ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இன்னும் தள்ளிட்டே இருக்காங்க. எங்களுக்கு மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இப்ப முதல்வர் அவர்கள் கூறியது போல, எங்களை தேர்தல் வாக்குறுதி கூறியது போல எங்களுக்கு இந்த காலமுறை ஊதியத்துடன் கூடிய பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதுபோல நாங்க ரிட்டையர் ஆகி ஓய்வு பெற்று செல்லும் போது பணியாளருக்கு 10 லட்சமும் உதவியாளருக்கு 5 லட்சமும் பணிக்கொடையாக வழங்க வேண்டும். குடும்ப ஓய்வூதியமாக அகவிலைப்படியுடன் கூடிய 9,000 வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. மற்றும் மே மாசம் கோடைகால விடுமுறை கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் 5 வயதுக்கு மேலே இருக்கும் குழந்தைகளுக்கும் கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கும் 1 மாதம் கோடைகால தாக்கம் என்று விடுமுறை அளிக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய குழந்தைகள் மிகவும் பச்சிளம் குழந்தைகள், 2 வயது முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 1 மாத காலம் முழுமையாக விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கோரிக்கைகளை எங்களுக்கு முதல்வர் அவர்கள் செய்து தர வேண்டும். ராணி அம்மா, நீங்க உங்கள் கருத்தை அரசுக்கு வையுங்கள். எமது நிகழ்ச்சியினூட அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் அம்மா சொல்லுங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச அடிப்படை பே மட்டும் பார்த்தீங்கன்னா 7,700 இருந்து பிக்ஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட நான் 34 வருஷம் வேலை முடிச்சிருக்கேன். இப்ப என்னுடைய பேசிக் 15,000 ரூபாய். அதோட எங்களுக்கு டிஏ ஹெச்ஆர்ஏ இத சேர்த்து எங்களுக்கு ஒரு 21,000 ரூபாய் வருது. கிட்டத்தட்ட 10 வருஷம் பணி முடிச்சாவே இவங்க எங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டு இருந்தாங்க. பதவி கொடுத்துட்டு இப்ப நான் 93ல ஜாயின் பண்ணேன். என்னுடைய சர்வீஸ் 33 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பதவி உயர்வுன்றது இந்த 93வது வருஷத்துல உள்ளவங்களுக்கு வரவே கிடையாது. நாங்க பல கட்ட போராட்டம், எங்களோட பதவி உயர்வு என்னாச்சு எங்க பேனர்ல என்னாச்சுன்னு போய் கடந்து எல்லாமே பார்த்துட்டோம். நாங்க பதவி உயர்வு எங்களுக்கு இப்ப தற்போது தர்றாங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும்போது கொடுத்து அது எங்களுக்கு பலனும் அளிக்க மாட்டேங்குது. அதனால இந்த அரசாங்கம் எங்களை
முழு நேர பணியாளர் தான் நாங்கள். காலையில் 8:30 மணிக்கு போயிட்டு 4 மணி வரைக்கும் நாங்கள் வேலை பார்க்குறோம். நான் சொல்லும் முதல்ல நான் சொன்னேன், கருவிலிருந்து கல்லறை வரைக்குங்க. ஒரு வளர் இளம்பெண் அவங்களுக்கு அவங்க சரியான அயன் அவங்களுக்கு இருக்கா, 42 கிலோ வரைக்குமான எடை இருக்கா, அந்த பொண்ணால வளமான நம்ம இந்தியாவுக்கு ஒரு இயல்பான ஒரு குழந்தையை பெற்றெடுத்து நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு வளர் இளம்பெண்கள்ல இருந்தே நாங்க அவங்கள கண்காணிக்க ஆரம்பிப்போம். அந்த குழந்தை உருவான கல்யாணம் 21 வயசுல முடிக்கணும். அந்த குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுலயும் எங்களோட பங்களிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய அவங்க கர்ப்பம் தெரிச்ச நாள்ல இருந்து அது 6 வயசு வரைக்குமே நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம 2 வயசுல இருந்து 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ ஸ்கூல். அவங்களுடைய மூளை வளர்ச்சி 98% மூளை வளர்ச்சி எங்களோட இருக்கும்போதே அவங்களுக்கு ஃபுல்லா நியூரான் ஃபுல்லாவே அவங்க எல்லா ஒரு வளர்ச்சியும் அவங்க அடைஞ்சிடுறாங்க. அவங்க பள்ளிக்கு செல்லும் போது அவங்கள நல்ல லட்டு மாதிரி நாங்க தூக்கி கொடுத்துருவோம் பள்ளிக்கு. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அவங்க வேலையை செஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட அடிப்படை கல்வி அது சரி விளையாட்டு மூலமாவே நாங்க எல்லாமே சொல்லி கொடுப்போம். மாண்டசரின்ற ஒரு இதுக்கு போனாங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் நல்ல ஒரு என்ன சொல்ல செல்வந்தர்கள்லாம் நம்ம 1 லட்சம் ரூபாய் கட்டி அந்த மாண்டசரியில படிக்க வைப்பாங்க. ஆனா அந்த கிராமத்துல நாங்க பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாண்டசரிக்கு ஈடான ஒரு கல்வியை நாங்க அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் விளையாட்டின் மூலமாகவே. அப்படிப்பட்ட எங்களை ஒரு பணி நிரந்தரம் செய்யணும், அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். இன்னைக்கு நாங்க ஒரு மறியல்ல ஈடுபட்டோம். கிட்டத்தட்ட எங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு திருச்சி மாவட்டத்துல கிட்ட ஒரு 2200 பேருக்கு மேல நாங்க மறியல்ல ஈடுபட்டோம். அதுல கைது பண்றதுக்கே பஸ் வசதி கூட இல்லாம ஒரு 5 பஸ் ஏத்திட்டு போயிட்டு திரும்ப எங்களை கைது பண்ணுங்கன்னு அதுக்கு ஒரு போராட்டம். கைது பண்ணி கொண்டு போயிச்சு. ஒருத்தருக்கு கூட உணவு கிடையாது. சரி